சவுடு படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவிற்கு இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். ஆக்சுவலி எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பளித்த இயக்குனர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும், அப்புறம் இன்னொரு இயக்குனர் பகவதி பாலா சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் வந்து ஆக்சுவலி சார் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம்தான் இந்த படம் வந்து இன்றைக்கி இசை வெளியீட்டு விழா வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் வந்து இது தியேட்டர் போய் ரிலீஸ் ஆகணும்னு நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன் கடவுளை. அப்புறமா வந்து எனக்கு வந்து டான்ஸுன்னா என்னன்னே தெரியாது. எனக்கு டான்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்த நடன ஆசிரியர் சார், நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு டான்ஸ்னால் ஒரு ஸ்டெப் கூட தெரியாது. ஓகே, நான் கற்றுக்குறேன். எனக்கு பவர் சிவா மாஸ்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலி எனக்காகவே ஷூட் வந்து இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து நாளைக்கு மறுநாள் காலையில் வரைக்கும் போயிருச்சு. ஏன்னா நான் சரியாக பண்ணாததுனால. அதுக்கப்புறம் வந்து என் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் கேமராமேன் சார் மஹிபாலன், அப்புறம் பால்பாண்டி சார் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் இசையமைப்பாளர் சார் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் நான் வந்து பண்ண அந்த ரொமான்டிக் சாங்கில் வந்து பாட்டு பாடினதே கண்ணன் சார் தான், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட வந்து சவுடு படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் ரொம்ப நன்றி. சவுடு தான் சார் சொன்னேன், சவுடு இல்லை சார், அது கொஞ்சம் ஸ்லாங் ப்ராப்ளம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்டரில் இருக்கேன், அதனால கன்னியாகுமரி பா. தவுடு இல்லை, சவுடு. அனைவரும் வந்து தியேட்டரில் போய் பார்த்து உங்கள் ஆதரவை எல்லாம் எங்களுக்கு தாருங்க. ரொம்ப நன்றி. மீடியா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாமுன் பகவான்களுக்கும் மிக்க நன்றி. இந்த படத்தில் ஒரு உண்மையான விஷயம் சொல்லப்போனால், ஷூட்டிங் சாங் நடக்குது. பகவதி சார் கேட்டாங்க, என்ன மாஸ்டர் எல்லா பாட்டும் ஒரே நாள் எடுப்பீங்க, என் பாட்டை மட்டும்னா ஒரு கால் ஷீட்டில் முடிக்கல, ரெண்டாவது கால் ஷீட்டு போகிறீங்கன்னு. அது விஷயம் இல்லை சார், சாங் டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்காக ஃபஸ்ட்டு நான் சாங் எடுக்கிறேன், அதை நல்லா கொஞ்சம் கிளாரிட்டியோடு பண்ணுற ஒரு ஆசையில் நான் உங்களை நல்லா டேஸ்ட்டாக எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதேமாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க எப்படி வந்திருக்குதுன்னு. ரொம்ப எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என்னோட பேர் ரெஜினா. சவுடு படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெயந்தன் சார் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எனக்கு நல்லா தெரியும். ஒரு 2 years பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த டெக்ஸ்ட்டில் ரிமைண்டர் பண்ணி தான் எனக்கு அவங்க வந்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நான் வந்து பில்லி ரோல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஷாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து 2012 நான் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு படம் ராடினா படம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கரியரில் விஜே தான் ஃபஸ்ட்டாக நான் வந்து இன்ட்ரோ ஆனது. வில்லியாக நான் வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் 30 above கேரக்டர், பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. கிளிமுக்கு சாருக்கு அம்மா கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஜெயந்தன் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு அழகான குடும்பமாக நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஆஷிஃபா மேடம் வந்து ஏடியாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி தான், அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும் அவங்க வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படம் லோ பட்ஜெட்டாக இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோஆர்டினேட்டர், ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்கை வந்து இதில் வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ முருகன் சார், பாண்டி முருகன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கண்ணன் சார் அவங்க இருக்காங்க, ப்ரொடியூசர் சார், அவங்களுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். கண்ணன் சாருக்கு பேராக தான் இந்த மூவியில் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிக்கிறேன். சேட்டலைட் சேனலில் விஜேவா அண்ட் கேப்டன் டிவி, தமிழ் டிவி, 1S டிவி அண்ட் ஒர்க் பண்ணினேன். ஆஃப்டர் நான் இப்போ வந்து ரீசெண்டாக யோகி பாபு சாருக்கு பேராக பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடையில் எனக்கு பேச இடம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நடிகர்கள் மற்றும் கதாநாயகன் ஆக்கிய எங்கள் ஜெயந்தன் சாருக்கு சார் ஸ்டேஜ் இந்த படத்தில் எப்படி சொல்ல, எனக்கு நடிக்க தெரியும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. அப்போ இருந்தாலும் பரவாயில்ல, சார்கிட்ட கொஞ்சம் கேட்டிருந்தேன்.
எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. இருக்கட்டும், நன்றி, வணக்கம். தாய் மண்ணே வணக்கம். என்னை படைத்த கடவுளுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் முதல் வணக்கம். சவுடு திரைப்படத்தில் வண்ண நட்சத்திரங்களாக வந்திருக்கும் எம் பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் உங்களுக்கும், சிற்பிக்குள் முத்தாய் விளங்கும் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், முத்துக்குள் மாணிக்கமாய் விளங்கும் எம் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் சோபிகா. என்னோட ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டில்பாடு என்கிற கிராமம். இந்த கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான் இன்றைக்கி இவ்வளோ அழகாக அவங்கக்கிட்ட ப்ரொடக்ட் பண்ணி நிற்கிறேன். அதுக்கு காரணமான நான் முதல்ல வணங்குறது பகவதி பாலா சார் தான். என்னை சினிமாவுக்கு முதலில் என்னை அறிமுகப்படுத்தின ஆளினால் அழகுராஜா பகவதி பாலா சாருக்கு கோடான கோடி நன்றிகள். அடுத்ததாக முக்கியமாக சொல்லணும், இந்த சவுடு திரைப்படத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த டைரக்டர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். அடுத்ததாக இந்த படத்துக்கு டைரக்டர் சார் கதை சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மூவி வந்து ரொம்ப ரகடாக இருக்கும், நீங்கள் இப்போ தான் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க, உங்களால் இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட நேரம் எனக்குள்ளே இருந்த தன்னம்பிக்கையும் எனக்காக பரிந்து பேசினது பகவதி பாலா சார் தான். அவகிட்ட கொடுங்க, அதெல்லாம் பெஸ்ட்டாகவே பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்ன மாதிரியே என்னோட பெஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் என் கூட வந்து சவுடு படத்தில் நடித்த ஒவ்வொரு சின்ன கேரக்டராக இருக்கட்டும் இல்லை பெரிய கேரக்டர் இருக்குது, எல்லாருமே ஒரு குடும்பமாக நின்று இந்த சவுடு படத்தை நாங்கள் நல்லபடியாக நடித்து முடிச்சிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் என் கூட நடித்த அனைத்து சக உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். மற்றும் இல்லை நிறைய அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு இருந்துச்சு, சாரி சரி தெரில, ஓகே பரவாயில்ல. முக்கியமாக என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன், சாரி. சாங்கு நீங்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த அந்த சாங் எப்படின்னா, எனக்கு வந்த வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலி அது உண்மையை சொல்ல போனால் அது என்னோட வாய்ப்பு இல்லை, வேற ஒருத்தவங்க வந்தது. பட் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை. பட் கதைக்கு அதை எப்படியோ மேட்ச் ஆகி பண்ணி என்னை டான்ஸ் ஆட வைத்த, ஐ மீன் எனக்கு அவள் சொன்ன மாதிரி தான், அவள் டான்ஸு தெரியாதுன்னு சொன்னால், ஆனால் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு நல்ல ஆசை, நல்லா ஆடணும். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் எங்கேயுமே ஸ்கூலில் கூட ஆட விடலை. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் ஒரு ஸ்டெப்பு கூட கற்றுக்கலை. ஆனால் என்னையும் வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சாங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் பவர் சிங்கர் சாருக்கு கோடான கோடி நன்றி. ஸோ நைட்டு 10 மணிலேருந்து காலைல 7 மணிக்குள்ளே அந்த ஒரு சாங் எடுத்து முடிச்சிட்டோம். அவ்வளோ தூரம் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார், தேங்க்யூ சார். சார் கூட பார்த்துருப்பீங்க, பகவதி பாலா சாரும் நானும் வேறு லெவலெல்லாம் ஃபைட் பண்ணியிருப்போம். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சார் தான். ஸோ இந்த சவுடு படத்தில் வந்திருக்கின்ற எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். கண்டிப்பாக மக்கள் உங்களோட எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் எல்லாருமே திரைப்படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பேருக்கு மட்டும் பொன்னாடை போடணும்னு ரொம்ப ஆசை. நான் அழுதுற கூட நினச்சிட்ருக்கேன். பட் அவங்களுக்கு என்னோட கண்ணீரை வந்து பொன்னாடையாக போட்டிருக்கிறேன். பகவதி பாலா சார் அண்ட் ஜெயந்தன் சார், கண்ணன் சார். அடுத்ததா படத்துல வில்லனாவும் மிரட்டி இருக்காரு. படத்துடைய தயாரிப்பாளர் ஸ்ரீ கண்ணன் லக்ஷ்மண் அவர்களை சில இந்த படத்தை ஆக்சுவலி வில்லனாக நடிக்கிறதுக்காக வந்த ஒரு சான்ஸ் தான். ஆக்சுவலாக அதை வந்து தயாரிப்பாளராகவும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த ஜெயந்தன் சாருக்கும், என்னை உருவாக்கிய பகவதி பாலா சார், நடிப்புனா என்னென்ன தெரியாமல் வந்தால் கூட அவங்கள நடிக்க வச்சு டேலண்ட்டாக கொண்டு வரக்கூடிய டேலண்ட்டு அவர்கிட்ட உண்டு. கதை நல்ல ஒரு இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தேவையான கதையாக இருந்ததுனால ஆக்ஷன் மூவியாக வந்துக்கிட்டு இருக்கிறத ஒரு ஃபேமிலி மூவியாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு ஜெயந்தன் சார். இதில் நடித்த எல்லாருமே
பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வந்து எல்லாம் இந்த படத்தை சிறப்பித்ததுக்கும் மேடையில் உட்காந்துருக்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த சினிமா துறையில் வந்து ஒரு 8 வருஷமாக முயற்சி பண்ணி நிறையா ப்ராப்ளத்தையும் சந்திச்சிருக்கோம். இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பத்திரிகை நண்பர்களுக்கும் பிஆர்ஓ அனைத்து நண்பருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இது எனக்கு வந்து ஒரு 3வது படம். அந்த படம் அதாவது நான் இதுக்கு முன்னாடி நிறையா பிஸ்னஸ் நிறையா பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சு இருந்தேன். அதுக்காக வந்து சினிமா துறைக்கு வந்து ஒரு 8 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வரும்போது பாசக்காரன் ஒரு படம் நான் இயக்கியிருக்கேன், ப்ளஸ் தயாரித்து இயக்கியிருக்கேன் ஒரு படம். அந்த படம் முடிஞ்செடுத்து அதுக்கப்புறம் அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது என்னால் அதை பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அதில் வந்த தயாரிப்பாளர் நடுவில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கும் பகவதி பாலா சார் எனக்கு கேமரா வந்திருந்தாங்க. அவங்க யூனிட் அனுப்பிச்சிடுவாங்க, அப்போ கேமரா வரல. சரி இந்த படம் ஸ்டாப் ஆகிடுச்சு சொல்லிட்டு திருப்பி ஒரு படம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹரர் மூவி பேய் படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக செங்கல்பட்டில் தான் ஷூட்டு பண்ணோம். அதுக்கு வந்து பகவதி பாலா சார் தான் ஃபுல் கேமராமேனு, அசிஸ்டன்ட் கேமராமேனாக கார்த்தி பண்ணார். அப்போ என்ன அப்படின்னா, நாங்கள் உள்ளே வந்த டீம் நடிக்க வந்தவங்க ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டராக வந்தவங்க இவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்து என்னை டோட்டலாக லாக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு ரூம்குள்ளே ஒரு 30 பேர் இருப்பாங்க. 30 பேர் சேர்ந்து லாக் பண்ணிவிட்டு அந்த டைமில் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலான்றதே புரியல எனக்கு. நானே அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் முடிச்சிட்டேன். அந்த படம் 20 நிமிஷம் 3/4 மணி நேரம் முடிச்சாச்சு அந்த படம். அப்போ பகவதி பாலா சார் தான் கேமராமேன். எனக்கு 2 நாள் அந்த ரூமை விட்டு வெளியில் வர முடியல. அந்த லாட்ஜிலேருந்து வெளில வர முடியல, லாக் ஆகிடுச்சு. எதுவுமே இல்லை, யாரும் கான்டாக்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் வந்து லாக் ஆகிட்டோம். அப்போ பகவதி பாலா சார் தான் வந்து கூட இருந்து அந்த 2 நாள் கூட இருந்து அந்த நபர்கள்கிட்ட இருந்து என்னை தப்பிச்சு ஒரே ஒரு சின்ன கீறல் இல்லாமல், ஏன்னா எல்லோரும் கத்தியோடு இருந்தாங்க அந்த ரூமில், சின்ன ஒரு கீறல் கூட இல்லாமல் என்னை வெளியில் கொண்டு வந்தார் அன்னைக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் என்னோட நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி. நான் பாண்டிச்சேரியில் போயிட்டு வீட்டுக்கு கூட போகலை. அப்போ ஒரு 2 மாதம் என்னோட நண்பரோட ரூமில் தங்கியிருந்தேன் நான். அப்போ தங்கிட்டு இருக்கும்போது எனக்கு கான்டாக்ட் பேசுறது யாரும் பார்த்தீங்கன்னா, ஒன்று பகவதி பாலா சாருக்கு கால் பண்ணி பேசுவார், அப்படி இல்லைன்னா என்னை லாக் பண்ணுற 30 பேர் மிரட்டதுக்காக கால் பண்ணி பேசுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குமார் என் நண்பர் ஒருத்தர் எனக்கு ஆதரவாக பேசுனது யாருன்னா பகவதி பாலா சாரும் குமார், அவங்க 2 பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறது தெரில. சரி சினிமா வேண்டாம், இதுக்கப்புறம் நம்ம இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வேணான்னு ஒதுங்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் பகவதி பாலா சாரை கூப்பிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுங்க, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, சினிமானாலே இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நான் தாண்டி தான் இன்றைக்கி வந்து 15 படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் 2வது படத்துக்கே இப்படி வந்து பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு பேசினார். அதுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் வந்து சென்னையில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிவிட்டு விழுப்புரம் போய் ஆஃபீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஆடிஷன் எடுத்து நான் படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணேன். அதுக்கப்புறம் பகவதி சாலா ஹெல்ப் பண்ணி பண்ணார். அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்டோரி இருக்குது சார், இந்த ஹீரோ பண்ணுங்க அப்படின்னேன். அப்போ இன்றைக்கி இந்த படத்தோட இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அவரோட ஒத்துழைப்பு தான். இது என்னோட ஒத்துழைப்பு மட்டும் கிடையாது. அடுத்தது இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி நடுவில் வந்து இந்த படத்துக்கும் எனக்கு வந்து ப்ரொடியூசர் பணம் கொடுக்காம நிறுத்திட்டாங்க. அதன் பிறகு நடிக்க வந்த கண்ணன் சார் இந்த மாதிரி என்ன ஏன் சார் அப்படின்னாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நானே இந்த படத்தை வந்து உங்களுக்கு தயாரிக்கிறதுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன், எந்த காரணத்தை கொண்டு படம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு இந்த 2 பேரும் தான் உதவி பண்ணி இந்த இடத்துக்கு நிற்க வச்சுருக்காங்க. அதனால் இந்த 2 பேருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்த புதுசாக வந்த நடிகர்கள் அனைவருமே எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதான் நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, ஏன்னா அப்போ தான் ஏதாவது பணம் கிடைக்கும், ஏதாவது ஒரு பணம் கொடுப்பார் ப்ரொடியூசர், அப்போ அதான் டக்குன்னு உடனே சொல்லுவோம். ஆனால் உடனே வந்துடுவாங்க, யாரும் என்ன வரமாட்டேன்லாம் சொல்லலை. இந்த படத்தில் எனக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு சீனுக்கும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நான் பண்ணியிருக்கோம். யாரையும் நாங்கள் வந்து இவங்களுக்கு பண்ணல அப்படின்லாம் பண்ணலை, எல்லாருக்கும் பண்ணியிருக்கோம்.
இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து இது வந்து கூட எனக்கு அதிசயமாக தான் தெரியுது, உண்மையாக பொய்யா எடுத்து டவுட்டாக இருக்குது எனக்கே. ஏன்னா 3வது படம் 2 படம் ஃபெயில்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் ஃபெயில்டு ஆனவன் தான், சக்ஸஸ் மேன் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த இடம் வந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் எப்படியா இருந்தாலும் உயிரை கூட தான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன் நாங்கள்லாம் சேர்ந்து. ஏன்னா என்னோட முயற்சி மட்டும் கிடையாது, இங்கே எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இங்கே இப்போ வந்து எங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணி முருகன், பாண்டி முருகன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். சார் சாப்பாடு வாங்கிட்டவங்க, அது வாங்கிட்டவங்க, அவர் தான் எல்லாமே பண்ணுவார், எல்லாமே செஞ்சு கொடுக்கும். இந்த நிமிஷம் கூட இன்றைக்கி டிவி வரைக்கும் வாங்கி பண்ணி எனக்கு கொடுத்தது முருகன் சாரும், ஜானகிராமன், ராஜன், இவங்கெல்லாம் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அந்த இதுக்கு திடீர்னு எனக்கு கஷ்டம் இருக்குது சார், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா டக்குன்னு உடனே சார் இருந்தாங்க ஒரு 1000 அமுச்சு விட்றேன், நீங்கள் கஷ்டப்படுறீங்க சார், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் புதுசு, அதாவது நான் புதுசு, மற்றவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாமே பெரிய டெக்னீஷியனு, நிறைய படம் பண்ணியிருக்காங்க. நான் இந்த சினிமா துறையில் இந்த படம் எனக்கு புதுசு, எந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த படத்தை வந்து நல்லபடியாக தியேட்டரில் பார்த்து எங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் மக்களுக்கும் நான் வேண்டி விரும்புகிறேன். இந்த மேடையில் வாய்ப்பு அனைத்த எனது தயாரிப்பாளரும் பகவதி பாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அன்பான வணக்கங்கள். இந்த படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அண்ணன் ஜாக்கவர்த்தங்கம் அவர்களே, அண்ட் வந்து படத்துடைய தயாரிப்பாளர், இயக்குனர், என்னுடைய இனிய நண்பர் இயக்குனர் இப்ராஹிம், அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன வர வச்ச மரியாதைக்குரிய அண்ணன் விஜயமுரளி சார் அவர்களே, மற்றும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சவுடு, நான் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக வந்தேன், ஏன்னா வேறு ஒரு நுங்கம்பாக்கத்துலேருந்து வேறு ஒரு ரெக்கார்டிங்லேருந்து முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு அந்த டைம் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அண்ணா நான் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ட்ரெய்லரும் இதுவும் நான் இன்னும் பார்க்கல. பட் ஆல்ரெடி பார்த்தவங்க எல்லாம் அவங்க சொல்லும்போது நிச்சயமாக அது சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்ப முடியுது. எந்த ஒரு படைப்புமே வந்துங்க சின்னதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அபூர்வங்கள் படத்தில் ரஜினி சாரே வந்து அறிமுக நடிகராக தான் இருந்தாங்க. அது மாதிரி எல்லா சின்ன படங்களுக்கு பின்னாடியும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கலைஞர்கள், மிகப்பெரிய நடிகர்கள், மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸ் உருவாவாங்க. அதுக்கு அப்படி இந்த படத்துலையும் டெஃபினட்டாக நிறைய பேர் உள்ளுக்குள்ளேன்னா நிறைய பேர் இருப்பாங்க. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எவ்வளோ திறமையானவங்க, எதிர்காலத்தில் எவ்வளோ பெரிய பெரிய கலைஞர்கள் இந்த மேடையிலையும் இந்த அரங்கத்துலையும் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஸோ அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் வந்து வாழ்த்துறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஜென்ரலாகவே இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் நம்ம வந்து எந்த ஒரு படத்தையும் தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு நாம் எந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறோம், எவ்வளோ அதுக்கு சாய்ஸஸ் இருக்குது. சோஷியல் மீடியா ஆகட்டும், இன்றைக்கி இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டு ஃபேக்டர், இது எல்லாத்தையும் தாண்டி தான் சினிமா பார்க்குறதுக்கு மக்கள் வராங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல கண்டென்ட்டாக நம்ம வந்து கொடுத்தோன்னு சொன்னால் டெஃபினட்டாக அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு மக்களும் காத்துட்ருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் சப்ஜெக்ட்ஸ் நிறைய வரணும். உதாரணத்துக்கு சமீபத்தில் லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் பார்த்தேன், அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இருந்தது. லப்பர் பந்து ஆகட்டும், அமரனாக இருக்கட்டும், மிகப்பெரிய வெற்றிகளை இண்டஸ்ட்ரி வந்து சமீபத்தில் இந்த தீபாவளிக்கு முன்னாடி நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுது. ஸோ சினிமாங்கிறது வந்து ஒரு நல்ல கரெக்டாக பண்ணால் பெரிய அளவில் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகுன்றதுக்கு நான் சொன்ன இந்த படங்கள்லாம் உதாரணம். ஸோ இங்கே வந்திருக்கிற உதவி இயக்குனர்கள், இந்த படத்தில் பணியாற்றினவங்களாக இருக்கட்டும், இந்த படத்தின் தயாரிப்பாளராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் நல்ல கண்டென்ட்டாக, மக்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டென்ட்டாக இன்னும் நிறைய வந்து டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு வந்து என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். ஸோ ரொம்ப டைம் ஏற்கனவே மேடையில் எல்லாரும் பேசி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நம்மக்கிட்ட பால் வரும்போது ஆல்ரெடி டைம் தாண்டி இருக்கும். அதனால் நேரம் கருதி இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.